சிலுவைப் பாதை 6ஆம் நிலை. பாடுகளின் பரிசளிப்பு. பெண்ணினம் பணிந்து இருக்கும் வரைதான் உலகம் துணிந்திருக்கும். பெண்கள் துணிந்துவிட்டால் உலகம் பணிந்துதான் நடக்கும். நான் வெரோனிகா பேசுகிறேன். அன்று வரை இயேசுவை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் நல்லவர், தாராள குணமிக்கவர், பாவிகளை மீட்க அவர்களோடு பழகுபவர் என்று கேள்வியுற்று இயேசுவை காண வேண்டும் என்ற பேரன்பும் ஆவலும் கொண்டிருந்தவள் நான். ஆனால் நான் இயேசுவை முதலில் இந்த இரத்த கோலத்தில் சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. என் விழிகளில் கண்ணீரை துடைக்க எடுத்த சிறு துணியால் இயேசுவின் முகத்தை துடைப்போமா என்று எண்ணினேன். அச்சம் தவிர்த்தேன். விரைந்து ஓடி அவர் முகம் துடைத்தேன். இருள் விலகி ஒளியை தரிசித்தேன். என் வாழ்வின் நிறைவை கண்டடைந்தேன். நீங்களும் உங்கள் வாழ்வில் நிறைவை காண வேண்டுமா? அன்னதானம் செய்து அன்புக்கு ஒளி கொடுங்கள். கண்தானம் செய்து பார்வைக்கு ஒளி கொடுங்கள். இரத்த தானம் செய்து உயிருக்கு ஒளி கொடுங்கள். எதுவும் முடியாவிட்டால் ஆறுதல் பேசி உறவுக்கு ஒளி கொடுங்கள். சிந்தனை. சிலுவையின் பாரம். பஞ்சமில்லாமல் படை வீரர்கள் தரும் சவுக்கடி. மொத்தத்தில் அன்பரின் முகமே மாறிப்போனது. அன்று 3 ஞானிகள் தேடி வந்து தரிசித்த முகம், சிமியோனின் கண்கள் மீட்பை கண்டு கொண்ட முகம், சக்கேயு மரத்தில் ஏறி பார்க்க ஆசைப்பட்ட முகம் இன்று உருக்குலைந்து காட்சியளிக்கிறது. பயனடைந்தவரெல்லாம் பரிசேயருக்கும் படை வீரருக்கும் பயந்து பின்வாங்குகையில் விரைந்து சென்று இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் வீர பெண்மணி வெரோனிகா. இவள் செய்தது கண்ணுக்கு சிறு செயல் என்றாலும் அன்று வீர செயலே. இன்று நாமும் நல்லது செய்ய முனைகையில் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நினைத்து நம்மையே தடுத்துக் கொள்கிறோம். பதுங்கிக் கொள்ளும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம். இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் மனசாட்சியை வைத்தார் என்பதை நல்லதை செய்ய தூண்டும் நமது மனசாட்சியை மூடி மறைத்து விடாமல் புதுயுகம் படைக்க வெரோனிகாவோடு பயணிப்போம். ஜெபம். பெண்மையை போற்றிய அன்பின் இறைவா, வீர பெண்மணி வெரோனிகாவிடம் விளங்கிய வீரமும் பாசமும் மனித நேயமும் எங்களில் வளர வரம் தாரும். ஆமென்.